ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ப்போம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை எப்படி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுன்னு நான் போட்டிருந்தேன். அது சும்மா ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான், அது ஒரு இன்ட்ரொடக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன் மாதிரி தான். இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதிகமாக பார்ப்போம். சரிங்களா? சரி, முக்கியமாக டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டென்ஸை சேஞ்ச் பண்றது. எப்படி நம்ம டென்ஸை மாத்துறது அப்படின்னு பார்த்துருவோம். இங்க பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஐ ரைட், ஓகேங்களா, ஐ ரைட் அ லெட்டர். இந்த சென்டென்ஸை நம்ம எடுத்துப்போம். எல்லா சுச்சுவேஷனும் டென்சஸ்ல வந்து டோட்டலா 12 சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த 12 சுச்சுவேஷன்லயும் அந்த ரைட்டுங்கிற வேர்பை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதையும் நம்ம கையோட பார்த்துருவோம். இப்போ பாருங்க, ஐ ரைட் அ லெட்டர். இப்போ இது இந்த ரைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்டைரக்ட்க்கு மாற்றும் போது அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றணும். ஸோ அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றணும்னா என்னவா மாறும்? ரோட் அப்படின்னு இந்த வேர்பை மாற்றணும். இது நான் வந்து வெறும் டென்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்றதுக்கான ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், இங்க இருக்கக்கூடிய ப்ரோனவுன்ஸையும் சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? அந்த ப்ரோனவுன்ஸ் வந்து அக்கார்டிங் டு ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் மாத்தணும். அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க, இப்ப ரோட்னு மாத்தணும். சப்போஸ் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு அதாவது எங்க அந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ள கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கொட்டேஷன்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் டைரக்ட் ஸ்பீச். அப்ப இந்த டைரக்ட் ஸ்பீச் வந்து இந்த டென்ஸ்ல எல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன டென்ஸ்க்கு மாத்தணும்னு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஐ ரைட்னு சொன்னேன். இப்போ ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு வச்சுக்கணும். ஐ ஆம் ரைட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன டென்ஸ்? இங்க பாருங்க, இங்க ஆம் இருக்கு, பிரசன்ட் ஆக்சிலரி வெர்ப், பி வெர்ப். ஓகே, இங்க ஐஎன்ஜி இருக்கு அப்படின்னா ப்ராசஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆக்ஷன் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, சாரி ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஓகே, அப்போ ஐ எம் ரைட்டிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்க அக்கார்டிங் டு ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் இந்த ஐயை நீங்க வந்து ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க டிவ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதவே நான் அப்படியே மாத்துறேன். அதை எப்படி மாத்தணும்? ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ், அப்போ ஐ வாஸ் ரைட்டிங் அப்படின்னு மாத்திருக்கணும். இந்த ப்ரோனவுன் வந்து அக்கார்டிங் டு ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் மாத்திக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஐ எம் ரைட்டிங் சொன்னேன். இப்போ அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ ஐ ஹாவ் ரிட்டன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஐ ஹாவ் ரிட்டன் அப்படின்னா இதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மாத்தணும். ஓகே, இப்போ போனது வந்து ஐ எம் ரைட்டிங்கை வந்து ஐ வாஸ் ரைட்டிங் மாத்தணும் இல்லையா, அது பாஸ்ட் கண்டினியூஸ். இது ஐ ஹாவ் ரிட்டன்ங்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்காக மாத்திரணும். ஹேட் ரிட்டன் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மாறும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது எப்படி இருக்கும்? ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் இருக்குமா? ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் இருக்கா? அப்போ அதுக்கு இதே தான். அதை நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறத பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாத்துறதுக்கு இந்த ஹாவ் எடுத்துட்டு நம்ம ஹேட் போட்டா முடிஞ்சது. அவ்வளவுதான். இப்போ சிம்பிள் பிரசன்ட் பார்த்தோம், அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்தாச்சு. இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே இத பாஸ்ட் டென்ஸ்ல பாக்குறோம். சரிங்களா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல ஐ ரோட் இருக்குன்னு வச்சுங்களேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஐ ரோட் இருந்ததுன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா என்ன பண்ணும்? அதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மாத்திரணும். ஓகே, ஐ ஹேட் ரிட்டன் அப்படின்னு மாத்தணும். இதே இங்க பாருங்க, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ வாஸ் ரைட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் ரைட்டிங் இருந்ததுன்னா அதை இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறதுனால அதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாத்திரணும். அதை எப்படி மாத்தணும்? இங்க பாருங்க, had been ரைட்டிங்னு மாத்திருக்கணும். ஓகேங்களா? இதே வந்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, had written அப்படின்னு இருந்ததுன்னா ஆல்ரெடி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா டென்ஸை மாத்த தேவையில்லை. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும். ஆல்ரெடி இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுனால அதை டென்ஸ் மாத்த தேவையில்லை. அடுத்தது பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து had been writing இருக்கு. அதுவும் அதே மாதிரி தான். இந்த had இருந்துச்சுன்னா நீங்க வந்து டென்ஸவே மாத்த தேவையில்லை. அதே தான் திருப்பி வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தியாச்சு.
அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர்ல சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ வில் ரைட் இருக்குமா? அப்போ இந்த வில்லுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்ல மாத்திடணும். இப்போ இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். அப்போ இந்த வில்லுக்கு பதிலா நம்ம வுட்னு மட்டும் மாத்துறோம். வுட் ரைட், இப்படி டென்ஸ் மாத்தணும். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இப்படி சென்டென்ஸ் இருக்கும். ஐ வில் பி ரைட்டிங் அப்படின்னு இருக்குமா? ஐ வில் பி ரைட்டிங் இருக்குமா? அதுவும் இதே மாதிரி தான் ஐ வுட் பி ரைட்டிங்னு மாத்திரணும். இதே மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐ வில் ஹாவ் எப்பவுமே இந்த ஹாவுக்கு பின்னாடி V3 verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ வில் ஹாவ் ரிட்டன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இதை நம்ம மாத்தக்கூடாது. ஐ வில் ஹேட் ரிட்டன் மாத்தக்கூடாது. இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இம்மிடியட்லி ஆஃப்டர், ஓகே, அதுக்கு பின்னாடி என்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்கோ அதை மட்டும் நீங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தினீங்கன்னா போதும். என்டையர் சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாறிடும். புரியுதுங்களா? இப்போ என்ன வந்துடும், ஐ வுட் ஹாவ் ரிட்டன். இதையும் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தி இதையும் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தக்கூடாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சென்டென்ஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லைங்களா? ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் இருக்குமா? இப்போ இது அதே மாதிரிதான் இங்க வில்லுக்கு பதிலா நீங்க வுட்டு போட்டனா முடிஞ்சது. ஓகேங்களா? இதுதான் இப்ப டென்ஸ் மாத்துறதுக்கான ரூல். இதை வச்சுட்டு நம்ம இப்ப ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கு எல்லா டென்சஸ்லயும் வந்து எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கு மாத்துறது, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்துறதுன்னு பார்ப்போம். இங்க கவனிங்க. இப்ப சாதாரணமா ஒரு சென்டென்ஸ், நான் அதே சென்டென்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ரவி said to ராணி, கமா இன்வெர்டட் கமாஸ். நான் ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் டேக் யூ டு சினிமா டுமாரோன்னு கொடுத்திருந்தேன். இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து போவோம். சரிங்களா? ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லியிருக்கான். ரவி செட் டு ராணி, ஐ ஹெல்ப் யூ. இப்ப பாருங்க, நீங்க முதல்ல பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ள இருக்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு பார்க்கணும். ஓகே, அது ஸ்டேட்மெண்டா இருக்கா, இன்ட்ராகேட்டிவா இருக்கா, இல்ல இம்பரேட்டிவா இருக்கா, எக்ஸ்கிளாமேட்டரியா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்க ஐ சப்ஜெக்ட், ஹெல்ப் வெர்ப், இந்த மாதிரி எஸ்வி பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா இந்த ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட். ஹெல்ப் V1 verb தான் இங்க இருக்கு. அப்ப இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சரிங்களா? சரி, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்துட்டீங்க. இங்க செட்டு இருக்கா, இங்க பாருங்க. இப்ப எப்படி மாத்தணும்னா, ரவி இந்த செட்டு பதிலா இப்ப இது வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் இருக்கிறதுனால இந்த செட்டு எடுத்துட்டு நம்ம டோல்டு போடணும். யார்கிட்ட சொன்னா? ராணி கிட்ட. ஓகேங்களா? ராணி கிட்ட சொன்னா. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், டோல்டு எங்க வரும், பின்னாடி லிசனர் இருந்தா மட்டும்தான் டோல்டு யூஸ் பண்ணும். இங்க லிசனரே இல்லாம இருந்திருந்தா இங்க என்ன இருக்கும், வெறும் செட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ரவி டோல்ட் ராணி. இப்போ இந்த கமா இன்வெர்டட் கமாஸ் எடுத்துட்டு இங்க ஒரு கன்ஜங்ஷன் நம்ம போடுறோம். இது எதுக்காக இந்த கன்ஜங்ஷன் போடுறோம்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்னாவே அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்ப ஸ்டேட்மெண்ட் நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் வரணும். ஓகே, அதுல வந்து டைரக்ட்ல இருக்கக்கூடாது. இன்டைரக்ட் ஸ்பீச்னாவே அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டாவது, இந்த ரவி செட்டு ராணிங்கிறது ஒரு தனி சென்டென்ஸ். ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிறது ஒரு தனி சென்டென்ஸ். இப்ப ரெண்டு பேருமே வந்து எனிமீஸ் மாதிரி. அந்த எனிமீஸ் ரெண்டையும் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணி வைக்கிறோம். அந்த ஜாயின் பண்றதுக்கு தான் இங்க ஒரு கன்ஜங்ஷன். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸுக்கு கன்ஜங்ஷன் தட்னா ஒண்ணும் கிடையாதுங்க, என்று அப்படின்னு அர்த்தம். இப்ப கவனிங்க, தட். இப்ப பாருங்க, இந்த ஐ இருக்கா, இந்த ஐ வந்து யாரை குறிக்குது, ரவியை குறிக்குதா இல்ல ராணியை குறிக்குதா? ரவி தானே குறிக்குது. அப்ப அந்த ஐக்கு சூட்டபிளான ப்ரோனவுன் வந்து என்ன மாத்தணும், ஹீன்னு மாத்தணும். சரிங்களா? ஹீ. இப்போ நல்லா கவனிச்சுங்க, இதுதான் ஏமாத்தும் உங்களை. ஐ ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். இதை எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே வந்து நான் ரெகுலரா ஹேபிச்சுவலா நான் ஹெல்ப் பண்றதுக்கும் சொல்லலாம். நான் உதவி செய்கிறேன், எப்பொழுதும் உதவி செய்கிறேன். ஆனா இங்க சுச்சுவேஷனை பாருங்களேன்.
இனிமே தான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு இல்லையா? இனிமே தான் நான் ஹெல்ப் பண்ண போறேன். இங்க சப்போஸ் ஆல்வேஸ் இருந்ததுன்னா அது ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ரெகுலரா நடக்கக்கூடிய ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஆனா இப்ப இவன் சொல்றான்னா அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கா, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான்னா இதை நேரா நீங்க அப்படியே அந்த ஹெல்ப்போடைய பாஸ்டன்ஸ் ஹெல்ப்னு எழுத முடியாது. அங்க இப்படிதான் எழுதணும். he would help. இந்த யூ யாரை குறிக்குதுன்னா ராணி குறிக்குது. அப்போ ராணிக்கு பொருத்தமான ப்ரோனவுன் வந்து ஹெர். ஸோ இங்க சிம்பிள் பர்சன் தான் இருக்கு, அது அப்படியே சிம்பிள் பர்சன்ஸ்க்கு மாத்தல. ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ரவி டோல்ட் ராணி தட் he would help her அப்படின்னா ரவி ராணி கிட்ட அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னான். இங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதான் இங்க ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு மாத்தோம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க, இப்போ இதே சென்டென்ஸை சரி இதே வச்சுப்போம், ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் சேம் இதே வச்சுப்போம். நம்ம டென்ஸ் மட்டும் அந்த சிச்சுவேஷன்ஸ் மட்டும் மாத்தி யூஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ரவி செட் டு ராணி. அடுத்து என்ன சொல்றான்னா ஐ ஹெல்ப்னு சொன்னானா இப்போ ஐ எம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஐ எம் taking you. I am taking you to cinema. I am taking you to cinema னு கொடுத்திருக்காங்க. சரி, இங்க பாருங்க, இப்ப பாருங்க ஐ சப்ஜெக்ட் இருக்கா, அடுத்தது verb இருக்கா. அப்போ இது வந்து எஸ்சி பேட்டர்ன்ல இருக்கு. அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு? ஐ எம் டேக்கிங் இருக்கா, அப்போ இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாத்தணும். ஓகே, அதர் ரூல். பாருங்க, ரவி இந்த செட் டு இது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ நம்ம செட் டு எடுத்துட்டு என்ன பண்ணணும்? டோல்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ரவி டோல்ட் ராணி. இந்த கமா யூனிட் கமாஸ் எடுத்துட்டு தட் தட் இந்த ஐ யாரை குறிக்குது? ரவி தான் குறிக்குது. அப்ப அதுக்கு சூட்டபிளான ப்ரோனவுன் எது? ஹி. சரிங்களா? ஹி. இப்ப பாருங்க, இங்க ஐ இருக்கிறதுனால இங்க ஆம் இருக்கு. இப்ப இங்க ஹி இருக்கு இல்லையா, நம்ம ஹீன்னு மாத்தியாச்சு. இப்போ ஆம் இருக்கு. ஆமோடைய ஈக்குவலண்டான இன்னொரு பீவப் என்னன்னா ஈஸ். ஆனா இங்க ஈஸ் வராது. ஏன்னா இங்க நம்ம டோல்டு வேர்பை மாத்திருக்கோம். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தியாச்சுன்னா இதையும் பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் எழுதணும். அப்போ ஆம் இஸ் ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸ். அதே சமயத்துல இந்த ஹீங்கிறது சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? வாஸ் போட்டுக்கணும். தட் he was, இதெல்லாம் அப்படியே he was taking. இந்த யூ யாரை குறிக்குது? ராணியை குறிக்குது இல்லையா? அப்போ டேக்கிங் ஹர்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் இங்க நம்ம ராணின்னு மறுபடியும் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா இங்க ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு, லிசனரை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நாம கவனிச்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கவனிச்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஹேர் அப்படிங்கிறது ராணி தான் குறிக்குதுன்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதனாலதான் நம்ம அதே சமயத்தில் நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ப்ரோனவுனாவே என்னது? யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் இல்லையா? அப்ப இதுக்கு ரெப்படேஷன் அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஹேர் யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப பாருங்க, ஹேர் டு சினிமா, அவ்வளவுதான். டு சினிமா ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறீங்க. ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னாவே என்னது? சப்ஜெக்ட்ல தொடங்கி இருக்கும், ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கும். இப்போ ரவி டோல்ட் ராணி தட் ஹி வாஸ் டேக்கிங் ஹர் டு சினிமா. ரவி ராணி கிட்ட அவளை சினிமாக்கு கூட்டிட்டு போக போறதா சொன்னான். ஓகே, அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் பார்த்தோம், அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு, அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துருவோம். அது பாருங்க, ரொம்ப சிம்பிள். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றோம்? இங்க பாருங்க, ஐ ஹாவ். இப்போ இது எடுத்துக்கலாம், ஏதாவது இந்த வேர்பை மாத்திக்கலாம். ஐ ஹாவ் பாட் a rose for you னு வச்சுக்கலாம். ஓகே, ஐ ஹாவ் bought a rose for you. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஐ ஹாவ் பாட் டென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்றோம்? அதே மாதிரி இது ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க? ரவி டோல்ட் ராணி. இந்த கமா இன்வெர்டட் கமாஸ் பதிலா
தட் போடுறீங்க தட். இப்போ இந்த ஐ வந்து ரவி குறிக்குது இல்லையா? ஸோ அது நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரோனவுன்ஸ் சேஞ்ச் பண்றது அக்கார்டிங் டு ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் நீங்க மாத்தணும். இங்க யார் பேசுறா யார் கவனிக்கிறா அப்படிங்கிற பொறுத்து மாத்தணும். இந்த ஐக்கு பதிலாக ரவி இருக்கிறதுனால இங்க என்ன பண்றீங்க ஹீ போட்டீங்க. இது பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாத்திரக்கு என்ன பண்ணும் ஹேட். ஹேடுக்கு பின்னாடி இந்த வேர்போடைய V3 ஃபார்ம் ஆல்ரெடி இங்க V3 ஃபார்ம் தான் இருக்கிறதுனால அதை நீங்க அப்படி யூஸ் பண்றீங்க. He had bought a rose for. இங்க யூ இருக்கா? யூ யாரை குறிக்குது? ராணிய. அப்ப for her. அப்ப இதோட மீனிங் என்ன? ரவி ராணி கிட்ட அவளுக்காக ஒரு ரோஸ் வாங்கி இருந்ததா சொன்னான். இங்க என்ன சொல்றாங்க? நான் உனக்காக ஒரு ரோஸ் வாங்கி இருக்கிறேன். இந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சிருச்சு. அதை இப்ப நம்ம ரிப்போர்ட் பண்றோம். அப்போ அவன் ரவி ராணி கிட்ட அவளுக்காக ஒரு ரோஸ் வாங்கி இருந்ததாக கூறினான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். சரி, இங்க பாருங்க. இதே சென்டென்ஸ்ல எப்படி நம்ம இப்படி மாத்துறோம்? இங்க பாருங்க. ஐ ஹாவ் பீன் waiting for you since 7 AM வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரவி said to ராணி I have been waiting for you since 7 AM. இல்லை, இந்த சின்ஸ் வந்து நீங்க சின்ஸ் வந்து நம்ம டைம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அதுக்கு பல ஃப்ரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ யூஸ் பண்ண தப்பு கிடையாது. என்ன இதுக்கு ஒரு வித்தியாசம் கவனிச்சுங்க. சின்ஸ் வந்து ஒன்லி ஃபார் டைம் வி யூஸ், ஆனா ஃப்ரம் அப்படிங்கிறது ஃபார் போத் டைம் அண்ட் பிளேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி பாருங்க. ரவி said to ராணி I have been waiting for you from 7 AM. நான் உனக்காக காலையில் 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா கொஞ்சம் லாங்கர் டைமா ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிறது சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அப்போ நம்ம இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது எப்படி சொல்லணும்? ரவி ராணி கிட்ட அவன் அவளுக்காக காலையில 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொன்னான் அப்படின்னு நம்ம மாற்ற போறோம். இங்க பாருங்க, ரவி. இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம்? டோல்டு போடுறோம். ரவி டோல்ட் ராணி. இப்போ இந்த கமா யூனிட் கமாஸ் எடுத்து என்ன பண்றோம்? தட். இந்த ஐக்கு பதிலா ரவி இருக்கிறதுனால ஹி யூஸ் பண்றோம். ஹி. இப்போ ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படிங்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா had been waiting மாறும் இல்லையா? had been waiting for யாருக்காக? இங்க யூ இருக்கு. இந்த யூ யாரை குறிக்குது? ராணியை குறிக்கிறதுனால her யூஸ் பண்றோம். for her from 7 AM full stop. அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸை, அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்க்கு மாத்துறது, டைரக்ட்ல இருந்து எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்துறதுங்கிறதுக்கு இந்த டென்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ரூல்ஸ் இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது பாஸ்ட் டென்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாத்தையுமே எப்படி இன்டைரக்ட்க்கு மாத்துறதுன்னு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.